பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக சுகமாக இருக்கிறீங்க என்பதை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த ஆறுதல் மாதம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. ஆர் யூ ரெடி டு லிசன் காட்ஸ் வேர்ட்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக ஆவலாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். தியானிப்போமா? பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 2. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஜெபிக்கலாம். நம்மோடு கூட ஆண்டவர் பேசட்டும். ஆவியானவர் பேசணும், என்னை மாற்றணும் என்கிற ஆவலோடு இருக்கிறவங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பான்னு கேளுங்க. அவர் ஒரு தகப்பன் போல, நண்பன் போல, ஒரு தாய் பேசுவது போல நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவன். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்கிற இந்த வார்த்தை எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை வார்த்தையினால் ஆசீர்வதித்து திருப்தியாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை திரும்ப கவனியுங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே 3 எச்சரிப்பை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்துக்கு எழுதுகிறார். இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும்போது 3 கூட்டங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளுடைய செய்தியும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக வருகிறது. எச்சரிப்பின் செய்தி. அவன் மாறணும் என்பதை ஆண்டு விரும்புகிறார். நான் மாறணும், என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் என்னை மாற்றுவார் என்கிற ஒரு ஆவலோடு கவனிங்க. நம்முடைய குணங்கள் மாற்றப்படணும், என்னுடைய சுவாபங்கள் மாற்றப்படணும், என்னுடைய ஜீவியம் மாற்றப்படணும். நான் மாறணும் ஆண்டவரே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க. முதலாவது பேசுகிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கப்பா. 2வது, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்க. பொல்லாத வேலையாட்கள் அப்பா நம்ம மிஞ்சி போயிடுவாங்க. எஜமான அழிச்சிடணும்னு நினைப்பாங்க, எஜமானுடைய காரியத்தெல்லாம் எடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க பதவிக்கு வரணும்னு நினைப்பாங்க. சாதாரண வேலையாட்கள் இருந்த போதிலும் எஜமான் என்கிற நினைப்போடு கீழே இருக்கிறவங்கள மிரட்டுவாங்க. பொல்லாத வேலையாட்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாருங்க, சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கிறார். இல்லை, ஒரு காரியத்தை எடுப்போம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாய்களின் குணங்களை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். We are going to learn about the characters of dogs. நாய்களின் குணம். நாய்கள்ங்கும் போது சரி போகிறோம், வேதத்திலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நாய்களை குறித்து உங்களுக்கு தெரியானா, நான் பிரசங்கிக்கிறேன். எனக்கு நாய் குறித்து பயம் உண்டு. வீட்டில் நாங்கள் நாய் வளர்த்ததில்லை. சின்ன பப்பியாக இருந்தாலும் எங்கள் டேடி கூட சொல்லுவாங்க, அப்பா பேய்களுக்கு பயம் இல்லை, அந்த நாய்களுக்கு தான் பயம். சில இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. அது வீட்டில் ஒரு நாய் தான் இருக்கும், ஆனால் என்ன எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா? நாய்கள் ஜாக்கிரதை. என்னவோ தெரியல, வீட்டுக்காரங்களையும் சேர்த்து எழுதி போட்டிருக்காங்களோ. அது சில நேரத்தில் இந்த நாய்கள் கடித்த விஷம் இருக்கும், பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அந்த நாய் கொஞ்சம் முரடனான நாயாக இருக்கும். ஆனாலும் அதே சமயத்தில் நல்ல நாய்கள் இருக்கிறது, நன்றி உள்ள நாய்கள். நாய்களுடைய குணங்களை நல்ல சில எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நிறைய பார்க்குறோம். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கிறாங்க, அதனுடைய சுவாபங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண் தெரியாத ஒரு அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த அம்மாவை சில கிலோமீட்டருக்கு கடந்து அந்த அவங்க வளர்க்குற நாய் அவங்களுக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு போகிறோம், திரும்ப கூப்பிட்டுட்டு போகும். இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். 2 கை இல்லாதவன் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், சாப்பாடு கொடுக்க முடியல.
ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ பேக்கரியில் பண்ணெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். இது ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் இந்த சின்ன ஷார்ட் இதில் வந்தது. அவன்கிட்ட அந்த பையை வேகமாக பிடுங்கிட்டு ஓடி இவனுக்கு ஊட்டி கொடுக்கறது. இது மாதிரி பார்க்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நாயிடத்தில் இருக்கிறது. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 30 verse 1, யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். மந்தையை காக்கும் நாய்கள். அப்போ வீட்டில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாய்கள் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா காக்கிறதுக்கு. போலீஸ்காரங்க நாய்கள் யூஸ் பண்ணுறாங்க, சிஐடி அவங்க நாய் யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்ரி அந்த இராணுவத்தினர் நாய்களை பயன்படுத்துகிறாங்க, வீடுகளில் நாய்களை வச்சுருக்கிறாங்க பாதுகாக்கிறதுக்கு. மந்தையை காக்கும் நாய்கள், நல்ல நாய்கள் இருக்கிறது. இன்றைக்கி அந்த நாய்களுடைய கெட்ட சுவாபங்களை குறித்து பார்க்குறோம். அதனை நம்ம பாஷையில் பேசினா கோட்டி நாய்கள்பாங்க, தெரு ஓரங்கள் அலைகிற நாய்கள். அந்த நாய்களுடைய காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். குறைக்கும் நாய்கள், நாயினாலே குறைக்க தானே செய்யும். அதுக்கப்புறம் கடிக்கும் நாய்கள், எலும்பை விடாத நாய்கள். எப்பவும் வாயில் எலும்பு இருக்கும், அப்புறம் வாயை பொழுதுட்டு நாக்கை நீட்டிட்டு ஜொல்லு வடித்த மாதிரி அலையும், இப்படி சுட்டி திரியும் நாய்கள். வலு சண்டைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் சண்டை போடும் மாதிரி போகும், வலு சண்டைக்கு போகும் நாய்கள். கட்டை விழ்க்கப்பட்டு தன்னிச்சையாய் திரியும் நாய்கள். வீட்டை காக்கும் நாய், தானும் தின்னாது மற்றவங்களும் திங்கக்கூட நாய் குணத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக காகங்கள் கூட சேர்ந்து சாப்பிடும். எதுவும் சாப்பாடு கிடச்சுன்னா அந்த ஒரு விதமான சத்தம் விட்டு எல்லாத்தையும் கூப்பிடும். ஆனால் நாய்கள் சாப்பிட்ருக்கும்போது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இறைச்சியும் நிறைய இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதை சாப்பிட விடாமல் தடுத்து அந்த மாதிரி சில நாய்கள் பண்ணுவது உண்டு. தானும் தின்காது, மற்றவங்களையும் அதை திங்க விடாது. அதனால் நல்ல திருடனை துரத்தி பிடிக்கிற அந்த குணம் இருக்குது, வேட்டையாடுகிற குணம் இருக்குது நாய்கள். வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் கற்றுக்கொண்டு நமக்குள் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த குணத்தை என்னை விட்டு மாற்றுங்க, அந்த நாய்களை போல சில குணங்கள் என் வாழ்க்கையில் இருக்குதப்பா, அதை என்னை விட்டு எடுத்துருங்க என்கிற ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள் ஒரு உணர்வு வருமானால், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை உணர்த்தும், என்னை சுத்திகரியும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் யார் தெரியுமா? மெய்யாகவே நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவைகளை வெற்றி சிறந்த கர்த்தர். அவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விடுகிறவர். கார் மேகத்தை போல் நம்முடைய பாவங்களை அகற்றி விடுகிறவர். அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் நம்முடைய பாவங்களை போடுகிறவர் என்றெல்லாம் பார்க்கிறோம். இரத்தாம்பரியா இருக்கிற நம்முடைய பாவங்களை வெண்மையான பஞ்சை போல மாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் சோபத்தில் குறைவுபட்டிருக்கிறோம், நம்முடைய ஜீவியத்தில் குறைவுபட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட்டிருக்கிறோம், நம்முடைய சிந்தையில் குறைவுபட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குணங்களில் குறைவிருக்குமானால் ஒன்று சொல்ல முடியும், இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் நம்மை சுத்திகரிப்பதற்காக, இரட்சிப்பை கொடுப்பதற்காக, பரிசுத்தவான்களாய் மாற்றி பரலோகம் சேர்ப்பதற்காக. இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படட்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதை புதிய பூமி காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பேசிட்டு அந்த கடைசி பகுதிகள் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, யாரெல்லாம் புறம்பே இருப்பாங்க, யாரெல்லாம் தேவராஜ்யத்துக்கு வர முடியாமல் புறம்பே இருப்பாங்கன்னு போடும்போது, நாய்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், கொலைபாதகர், விக்கிரகாரனைக்காரங்க, பொய்யை விரும்புகிறவங்க. இது மனுஷனை குறித்து பேசப்படுது. மனுஷன் தான் பொய் பேசுமா, மிருகங்கள் பொய் பேசாது. சூனியம் செய்கிறவங்க மனுஷங்க தான் சூனியம் செய்கிறவங்க. விபச்சாரக்காரங்க, மனிதர்கள் விபச்சாரம் பண்ணுறவங்க, விபச்சாரக்காரர்கள் இருக்கிறாங்க. விக்கிரகாராதனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, கொலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனித குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அதில் ஒரு வார்த்தை மட்டும் நாய்கள், ஒரு மிருகத்தங்க போடப்பட்டிருக்கிறது. சில யோசிப்பீங்க, ஐயோ என்ன மிருகங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியுமோ என்றெல்லாம் சில கேள்விகள் இருக்கும். ஆண்டவர் ஆத்துமாவை, ஆவி ஆத்துமா சரீரம் என்று மனிதனை அவர் படைத்தார். மனிதனை விசேஷமாக படைத்தார்.
மனிதனுக்கு ஆத்துமா என்கிற பகுதி கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். ஆவி தனது இந்த தேவனிடத்துக்கு போகும். விலையேறப்பட்ட ஆத்துமா தேவனிடத்தில் செல்லும். ஆனால் மிருகங்களுக்கு இந்த ஆத்துமா என்கிற ஒன்று இல்லை. அது விசேஷமாய் மனிதர்களுக்கு அவர் கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர். இதில் நாய்கள் என்று போடப்படும் போது மிருகத்தை குறித்து இங்கே போடப்படவில்லை. இது மனிதர்களுக்குள் இருக்கிற நாய் போன்ற கெட்ட சுவாபம் உள்ளவர்களை குறித்து இங்கே எழுதப்படுகிறது. அப்படி என்றால் யோசிக்க வேண்டும். நாய்களுக்குள் இருக்கிற சில கெட்ட குணங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள். பரிசுத்தமான நாய்களுக்கு கொடாதீங்க. உங்கள் முத்துக்களை பன்றி முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்கள் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். நாய்களுக்கு முன்னாடி பரிசுத்தமானதை போடாதீங்க. ஆண்டவர் நல்லவர். இந்த நாய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். இந்த நாயுடைய சுவாபம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. தான் கக்கினதை திரும்ப தின்னும் நாய்கள். நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம். எங்கெல்லாம் சாப்பிடுறது அங்கெல்லாம் சாப்பிடும். எங்களுடைய தெருவில் ஒரு நாய் இருந்துச்சு. அதுடைய கழுத்தில் குடத்துடைய இது மாட்டிருந்துச்சு. அது ரொம்ப நாள் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் யாரும் எடுத்து விட்டாங்க. எங்கேயாவது அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். அது பார்த்தாலே பாம்போடு இந்த மாதிரி இருக்கும். சில நேரம் நாங்கள் பார்த்து எப்போவாவது அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, ஒரு நேரம் எப்போவாவது அடிக்கடி அது ஒரு நேரம் சாப்பாடு வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் சாப்பாடு வைக்கிறது, சில நேரத்தில் 2 நேரம் சாப்பாடு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணி போச்சுன்னா, அது அப்படியே எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துச்சு. அது எப்பொழுதும் உள்ளே படுத்திருக்கோம். டெய்லி நாங்கள் ஒரு நேரம், சில நேரத்தில் 2 நேரம் சாப்பாடு வெளியே கொடுப்போம். அது அப்படியே பழக்கப்பட்டு உள்ளே வந்து உட்காந்துச்சு. அது ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கெல்லாமும் நிறைய சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது முடியாமல் அதை வாமிட் பண்ணிச்சு. அது வாமிட் பண்ணதுலேருந்து நாங்கள் அதில் இடம் விடுறதில்லை. என்ன பண்ணுகிறது, அது வாந்தி பண்ணுகிறது சில காரியங்களை. நாயுடைய குணமே தான் கக்கினதை திரும்ப தின்னும். கக்கினதை அசுத்தத்தை திரும்ப தின்னுது. அது அதுக்கு பேசும்போதே நமக்குள்ள அலர்ஜியாக இருக்குது. நாயுடைய சுவாபம் அப்படித்தான். அதிலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, தின்னும்படி திரும்பும் நாய். பின்மாற்றத்தை காண்பிக்குது. ஒரு பின்மாற்றம். திரும்ப போய் அசுத்தத்தை திரும்ப திங்க போகுது, அசுத்தத்தை திரும்ப சாப்பிட போது. ஒரு பின்மாற்றத்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் கக்கின திரும்ப சாப்பிடும்படி போகுது. இதை எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, நீதிமொழிகள்ல, மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். திரும்ப மூடத்தனத்துக்கு திரும்புறானா? ஒரு பின்மாற்றத்தை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 6வது வசனம், அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அந்த வசனத்தை கவனிங்க. முதலாவது சொன்னேன், நாய் கக்கினதை திரும்ப தின்னும் அனுபவம் உடையது நாய். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, மூடன் திரும்ப மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஒரு பின்மாற்றம், பழைய நிலைமைக்குள் திரும்ப செல்லுதல், பழைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பழைய சுவாபத்துக்குள் செல்லுதல், விக்கிரக ஆராதனைக்குள் செல்லுதல், பழைய பின்மாற்றத்துக்குள் செல்லுதல். இது திரும்ப போகுது, திரும்ப வளையெடுத்துட்டு போகுது,
திரும்ப திரும்ப செல்லுதல். ரெண்டாவது, இந்த சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு, நாய்கள் ஊளையிடுமா. அது தெரிஞ்ச ஆளை பார்த்து ஊழிடும்ப்பா. இப்போ பழக்கப்பட்ட ஆளை பார்த்து ஊழிடும். சிலது திடீர்னு ராத்திரி ஊழிடும். ஊழையிடுகிற நாய் சாயங்காலத்தை திரும்பி வந்து, ஐயோ என்ன இவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு, காலையில் கணவர் போனார் வேலைக்கு, சாயங்காலம் வந்துட்டு என்ன ஒரே ஊழையிட்டுட்டே இருக்கிறாரு. திரும்பி வந்து சாயங்காலத்தில் திரும்பி வந்து ஊழையிடுகிற குணம். நம்முடைய மனைவி அப்படி ஊழையிட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் மேலே அப்படி ஊழையிடுகிறது போல சத்தம் எடுக்கிறோமோ? நம்முடைய கணவர் மேலே ஊழையிடுகிறது போல சத்தம் எடுக்கிறோமோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழையிடுகிற நாய் எப்பொழுதும் சத்தமிட்டே கொண்டிருக்கும், தேவையில்லாமல் குறைக்கும். இந்த நாய்களுடைய குணம் அப்படித்தான். இப்போ தெருவுக்கு யாரும் புதுசாக வர விடாது. யாரும் வந்தாலும் குலைக்கும், போனால் குலைக்கும். ஒரு ஐஸ் வண்டி வந்தால் குலைக்கும், குல்பிக்காரன் வந்தால் குலைக்கும், பஞ்சு முட்டைக்காரன் வந்தால் குலைக்கும், யாரோ ஒரு அந்நியன் உள்ளே வந்தால் குலைக்கும். சும்மா தேவையில்லாமல் குலைச்சிக்கிட்டே இருக்கும், சத்தமிட்டுட்டே இருக்கும். அடுத்த குணத்தை அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊரை சுற்றி திரிகிறார்கள், நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். நாயுடைய குணமே அது அங்கே இங்கே சுற்றிட்டே அலையும். இங்கே கொஞ்சம் நாள், அங்கே கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு காது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய ஜனம் நாம் சரியாக தேவனை பற்றி கொண்டு தேவ சமூகத்துக்கு செல்லணும். தேவன் இல்லாத இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது. தேவ சமூகம் இல்லாத இடத்துக்கு செல்லக்கூடாது. வசனம் இல்லாத இடத்துக்கு செல்லக்கூடாது. நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நாய்கள் ஊரை சுற்றி தெரியுமா? நான் உங்களை குற்றப்படுத்தி பேசவில்லை. வசனம் இல்லாத ஒரு பகுதிக்கு எனக்கு நாடி துடிப்பு பார்க்குறேன், அங்கே போகிறது, தண்ணி தெளிச்சு விடுறாங்கன்னு அங்கே ஓடுறது. நான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பேசிட்டு இருக்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு, வசனம் தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவங்க அந்த ஜோசியெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்களா அங்கே ஓடுறது, இந்த குறி சொல்லுவாங்களா அங்கே ஓடுறது. கிறிஸ்தவர்கள், வசனம் தெரிஞ்சவர்கள் அங்கே இங்கே ஓடுறது. உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு தாய் சபை இருக்கிறது. அந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க. நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய தாய் சபையை பிடிக்காம அதை குறை சொல்லி குற்றப்படுத்தி நீங்க அதை விட்டு வெளியே போய் உங்களுடைய சபையை நீங்க தரக்குறவா நீங்க பேசாதீங்க. ஊரை சுற்றி திரிகிறது போல் நீங்க தெரியாதீங்க. ஆண்டவர் அன்றைக்கு ஆகாரோடு கூட பேசும்போது அந்த சாரால் என்ன பண்றான்னா, ஆபிரகாம் ஒரு சான்ஸ் விட்ட போது கடினமா நடத்தினாலாம். ஆகாரை கடினமா நடத்துறா. அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ அங்க போய் அடங்கிரு, கடினமா நடத்துறதுல போய் அடங்கிரு. சபைன்னு அப்படித்தான் இருக்கும், சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும். சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடுகிற ஸ்தலம் அல்ல. நாம் புரிய வேண்டும், சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடுகிற ஸ்தலம் அல்ல, பாவிகள் கூடுகிற ஸ்தலம். பரிசுத்தவான்கள் கூடுகிற ஸ்தலம் ஒன்றே ஒன்று தான், பரலோக ராஜ்யம். அது ஒன்று மட்டும்தான் பரிசுத்தவான்கள் கூடுகிற ஸ்தலம். அப்ப எல்லாம் நாம் இருந்த மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படி பெர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் உங்களை முன்குறித்து அந்த சபையில் வச்சிருந்தாருன்னா உங்களுடைய தாய் சபை, அங்கே நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க. அங்கே வசனம் சரியில்லையா, வசனத்தின்படி ஆராதனை சரியில்லையா, நீங்க வெளியே வந்துருங்க. வசனத்தின்படி ஆராதனை இருக்குமானால், வசனம் இருக்குமானால் அந்த சபையை நீங்க நிலைத்திருங்கள். சபையில் சில நேரத்தில் கூட்டம் இருக்கும், ஆனால் அதை விட்டு வெளியே போறது. இந்த நாயுடைய குணமே ஊரை சுற்றி திரிதல், ஊழையிட்டு கொண்டிருக்கும், அங்கே இங்கே சுற்றி திரியும், வாய் பார்த்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் நல்லவர், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். அடுத்த நாயுடைய குணம் என்ன? அடுத்த வசனத்தை கவனிங்கள். சங்கீதம் 51:7. இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் கக்கிட்டு இருக்குது. என்ன முன்ன பின்ன தெரியாது, கக்குற குணம். ஏற்கனவே சொன்னேன், தான் கக்கிறதை திரும்ப தின்னுவது போல நான் கக்கும், வார்த்தை கக்கும். அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி, அந்த ஆள் இப்படி, அந்த பாஸ்ட் அப்படி, இந்த சபை இப்படி, அந்த ஜனம் அப்படி, அந்த கடை அப்படி, இதான் அப்படி, எல்லாம் கக்கி கொண்டிருக்கோம். என் குடும்பம் அப்படி, எங்கள் வீட்டார் அப்படி. நம்மகிட்ட பெரிய உத்தரவு இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணில் பெரிய உத்தரவு இருக்குது. இந்த நாயுடைய குணமே அது கக்கி கொண்டிருக்கும் வார்த்தைகளை. வார்த்தை சுருக்கமாக இருக்கணுமா, மனசில் பேசுகிற எந்த வார்த்தையில் நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணுமா, சொற்களில் மிதிஞ்சால் பாவம் இல்லாமல் போகாதன்னு போடப்பட்டிருக்கிறது.
அதாவது உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதேன்னு போட்டிருக்கு. நம்முடைய நாக்கு முழு சரீரத்தையும் கரப்படுத்திடுது. கக்கிற ஜீவியம் வார்த்தையில் கக்குது. 7ஆம் வசனம், அவர்கள் உதடுகளில் பட்டயம் இருக்கிறது, கேட்கிறது யார் என்கிற உதடுகளில் பட்டயம் இருக்குதான். ஆண்டவர் நல்லவர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 56 verse 10. 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய காவற்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். அதில் வார்த்தை பாருங்க, அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குறைக்கிற நாய் கடிக்காது. அப்போ குறைக்காத நாய் கடிக்கும். இது அமைதியாக அந்த மாதிரி இருக்கும். வெளியே ஒரு குணம், உள்ள ஒரு குணம். வெளியே பாம்போல் அமைதியாக ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள வஞ்சனைகள், சூதுவாதுகள், அக்கிரமங்கள் நிறைஞ்ச இருதயம். அது குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அடுத்த குணம் என்ன அப்படின்னா 11ஆம் வசனம், ஏசாயா 56ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அதில் பாருங்க, திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் திருப்தி அடையாது. பெரிய வேறு சாப்பிட்டு எங்கே போனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இது பண்ணிகிட்டே இருக்கும், திருப்தியே கிடையாது. ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவர். இளையகுமாரை குறித்து பார்க்கிறோம். அவன் பண்ணித்துக்கிற தவுட்டுனாலே வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். அது பிறகு ஒரு ஆசை. மனிதனுக்கு எங்கேயுமே திருப்தி வராதுங்க. இன்னும் கொஞ்சம் இது அது நினைப்போம். மனிதனுடைய சுவாபம் அதுதான். இது கிடைச்சா நான் திருப்தி ஆயிடுவேன். ஒரு புதிய மொபைல் வாங்கினா ஒரு 10 நாள் மட்டும்தான் அதனுடைய சந்தோஷம் இருக்கும். அதுக்கு பின்பதாக அந்த சந்தோஷம் போயிடும். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு சில மணி நேரம் மட்டும்தான் அதை திருப்திப்படுத்துகிறது. சில திருப்திக்காக, சந்தோஷத்துக்காக சினிமாவை தேடி போகிறாங்க. அது 3 மணி நேரம் மட்டுமே. இந்த திருப்தியே இல்லை. இந்த திருப்தி இல்லாதனால தான் இன்றைக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் திருப்தி இல்லாதனால தான் விபச்சார வேசித்தனங்களுக்கு என்று போகிறாங்க. திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள்னு போடப்பட்டிருக்கிறது. மன நம்பி நமக்கு தேவை. வாழ்ந்திருக்க எனக்கு தெரியணும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டானால் ஒன்றும் எனக்கு தகுதி இல்லை. போதும் இருக்கிறவுடைய போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம். ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். வி நீட் கண்ட்ரோல் ஸ்பிரிட் இன் அஸ். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இருக்கிறது. நமக்குள்ளது தேவை. ஊழையிடுகிற நாயின்னு பார்த்தோம். குறைக்கிற நாய். இந்த ஒரு விசை தாவீது போய் கொண்டிருக்கும் போது சீமையு தாவீதை தூசித்து பேசுறான். இரத்தப்பிரினை தொலைந்து போன்னு சொல்லி தூசித்து ஒரு இலக்காரமா பலவிதமான சாபவார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது யோவாப் அந்த சீமை குறித்து சொல்றார், இந்த செத்த நாய் அது ஊழையிட்டு சபிச்சு பேசி குறைச்சிட்டு போன மாதிரி குறைச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவர் சொல்றார், யோப், இந்த செத்த நாய் அதை குறித்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய குணமே குறைச்சு கொண்டிருக்கும். யாரையும் பிடிக்காது. ஆண்டவர் நல்லவர். மார்க் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மேஜிலிருந்து வருகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, துணிக்கைகளை திங்கும் நாய். ஆனால் துணிக்கைகள் அல்ல, எனக்கு தேவன் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவன், உன்னத்தில் தேவன் எனக்கு தருகிற பெற்றுக்கொள்கிறவன்.
ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி பார்க்கிறவன், நான் துணிக்கைய வாங்குறவன் அல்ல. அது பார்த்தீங்கன்னா எங்கே நானும் கல்யாண வீட்டில் வெளியே நிற்கிறோம், பால்கை விட வெளியே நிற்கும், சில இடத்துல சாப்பிடுறது போது நிற்கிறோம். இலைகளோ பெரிய இதை காரியங்களோ எதை கீழே விழுமா சாப்பிடணுமோ அந்த மாதிரி காரியங்களோ அதனுடைய சில குணமே அந்த ஒரு அளப்பரியான குணங்கள். நான் நாயை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21:19. அதில் இரத்தத்தை நக்கும் நாய்கள். அந்த இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிற உபவாகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 28ஆம் வசனம். அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரை வாங்குது ரத்தம். அர்த்தம் உயிர். அவன் எப்போ சாவான் பார்க்குறது, அவனை சாப்பிடணுமே, இது பண்ணிடணுமே. யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பீருண்டதை தின்னும் நாய்கள். பீருண்டதை நாய் சாப்பிட்டுட்டு இருக்குது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும். இந்த மாம்சத்தை, செத்துப்போன மாம்சத்தை, மனித மாம்சத்தை தின்னும் நாய்கள். அவன் எப்போ சாவான்? மாம்சத்தை சாப்பிடணும். மற்றவங்களுடைய காரியத்தையே வாங்குகிற குணம் நிறைஞ்சது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிய இதோ யெரொபெயாமினுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை அனுப்பி வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலான விராதபடிக்கு சுவர் மேல் நீர் விடும். அது அப்போ தான் புதுக்காரங்க வச்சுருப்பாங்க மேலே, அது தன்னை அசுத்தம் பண்ணிட்டு போயிடும். அது கண்ட இடத்துலலாம் அசுத்தம் பண்ணும். அதனுடைய நாயுடைய குணம். சுவர் மீது நீர் விடும் நாய், பிடித்தெழுக்கும் நாய். எரேமியா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காது பிடித்தெழுக்கப்பட்ட நாய். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தண்ணீரை நக்கி குடிக்கும் நாய்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு காரியத்தை மாற்றும் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து பாடப்பட்ட சங்கீதம். தாவீது அப்படி பாடல போனார். கடைசி அவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடு. அவர் சொல்றார் 15ஆம் வசனம் 22ஆம் சங்கீதம் 15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண துளிலே போடுகிறீர். 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் சொல்றாரு. நாய்கள் என்னை வளைத்து கொண்டது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் பலன் ஓட்டை போல காஞ்சிட்டுப்பா, என் நாவு மேல்வாயோட ஒட்டிட்டு, நான் மரணத்துளில என்னை போடுறீரு, நான் மரணத்திருவாயில போயிட்டேன், ஆனால் நாய்கள் என்னை சூழ்ந்துட்டு. இப்போ இவன் எப்போ சாவான்? என்னுடைய சாவை என்ன, என்னுடைய பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு என்னை நாய் சூழ்ந்திருக்குது. பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. சூழ்ந்திருக்கும் நாய்கள். நாயுடைய குணம் என்ன தெரியுமா? கக்கினதை திரும்ப தின்னும் நாய், ஊரை எடுக்கிற நாய், ஊரை சுட்டி திரிகிற நாய், குலைக்க மாட்டாத ஊமையான நாய், திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள், துணிக்க தின்னும் நாய், இரத்தத்தை நக்கும் நாய், பீருண்டதை தின்னும் நாய், மனிதனுடைய மாம்சத்தை தின்னும் நாய், சூழ்ந்து கொள்ளும் நாய், பிடித்தெழுக்கும் நாய், சுவர் மேல் நீர் விடும் நாய், தண்ணீரை நக்கி குடிக்கும் நாய். இப்படி நாயுடைய காரியத்தை பார்த்தோம். நாய்கள் புறம்பே இருப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் இருக்குமானால், ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருக்கப்பா, என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே என்று நீ ஆண்டவரை கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாயுடைய தவறான குணங்கள் எங்களுக்குள் இருக்கிறது என்றால் இப்பொழுது எங்களை சுத்திகரியும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறணுமே. எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. நல்ல சுவாபங்கள், நல்ல குணங்கள் எங்களுக்கு வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you.